மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றக் கோரி கையெழுத்து இயக்கம் ஒன்றை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் பாஸ்கர் தரும் தொலைபேசி வழி தகவல்களை பார்ப்போம். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க. இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் என்ன தெரிவித்திருக்கிறார்? மறைந்த அதிமுகவின் பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா வாழ்ந்த இல்லமான போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவகமாக மாற்றுவதற்கான ஒரு கையெழுத்து இயக்கமானது இன்று தொடங்கப்பட்டது. அந்த கையெழுத்து இயக்கத்தில் முதல் கையெழுத்திட்டு அந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலமாக தொடர்ந்து கையெழுத்தானது ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களிடமிருந்து பெறப்படும். அதற்காக வழக்கறிஞர் பிரிவு அணியைச் சேர்ந்தவர்கள் இந்த பணியை மேற்கொள்வார்கள் என்றும், அந்த கையெழுத்து இயக்கமானது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வலம் வந்து அதிமுக தொண்டர்களிடம் கையெழுத்து பெற்று மறைந்த அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இல்லமான போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவகமாக மாற்றுவதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தில் தான் முதல் கையெழுத்திட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே போயஸ் தோட்ட இல்லம் மற்றும் அதிமுகவின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்படும் என்று அவைத்தலைவர் மதுசூதனன் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்று அந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவகம் மாற்றுவதற்கான கையெழுத்து இயக்கமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த கையெழுத்து இயக்கத்தில் தன்னுடைய முதல் கையெழுத்திட்டு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். இது தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்களிடம் கையெழுத்து பெற்று அதனுடைய நடவடிக்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.